தொடங்கலாம். சூத்திரம். எனக்கு மரங்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அவர் கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வசனமானது ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் என்பதே சந்தேகமே இல்லை. சோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி, எல்லாரும் வேத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புத்தகத்தை எடுத்தீங்களா? திறப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது எலிஷா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமைக்கும் 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மடகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். இப்படி நடக்குமா? செய்தி இப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? எனக்கு மனதிலே ஜெபிக்கலாம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, கற்றுத்தாரும் பிடித்தாரும் விளக்கி காண்பிக்கக்கூடிய கிருபைகளுக்காக ஆசை இயேசு நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு மனதிலே இது ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான வார்த்தை இல்லையா? இது எங்கே நடந்தது சொன்னால் சமாரியா என்று வாசிக்கிறோம். சமாரியா. சமாரியா என்கிற வார்த்தைக்கு காவலின் மலை என்று அர்த்தம். சமாரியா என்கிற வார்த்தைக்கு காவலின் மலை. இந்த சமாரியா தேசத்திலே பிடிப்பதற்காக அநேகர் முற்றுகை போட்டார்கள். புரிமணவர்களே, இந்த சமாரியா என்றால் காவலின் மலை என்று சொன்னேன். மாத்திரமல்ல, இந்த சமாரியா 10 கோத்திரத்திற்கு தலைநகரமா இருந்தது என்று சொல்லி வரலாறு சொல்லுது. 10 கோத்திரத்திற்கு இந்த சமாரியா தலைநகரமா இருந்தது. சீரியரால் 2 முறை முற்றுகை போடப்பட்டாலும் பிடிக்க முடியவில்லை. பின்பு அசிரியர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி ராஜன் புஸ்தகத்திலே 4ஆம் புஸ்தகத்திலே நீங்கள் இதை படிக்க முடியும். சரி, புரிமளவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் பொழுது இப்படி நடக்குமா என்று வாசிக்கும். இப்படி நடக்குமா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த செய்திக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைவு வரும். இப்போ என்ன இருக்கு? குறைவு. வருமானத்துல குறைவு, ஆகாரத்துல குறைவு. இந்த கொரோனா நிமித்தமாக பலவிதமான குறைபாடுகளுக்குள்ளே, பலவிதமான பற்றாக்குறைக்குள்ளே, பலவிதமான பஞ்சத்துக்குள்ளே விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று ஒரு பயங்கரமான காரியம், பஞ்சம், கொடிய பஞ்சமும் கொடிய பற்றாக்குறையும் எலிசா வாழ்ந்த நாட்களில் நடந்ததாக நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி நடக்குமா என்று ஒருவன் சந்தேகப்பட்டா என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு மனைவி புருஷனை சந்தேகப்படுகிறார், புருஷன் மனைவி சந்தேகப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்படுகிறார்கள். பிரிமணங்களே, உலக பிரகாரமான காரியத்தில் சந்தேகப்படுகிறோம், அது வேறு. குடும்பத்துல சந்தேகப்பட்ட வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். சந்தேகம் ஒரு கொரோனா வியாதி கேட்டும் பயங்கரமான வியாதி, கொடிய வேறு. இங்கே இவனுடைய வாழ்க்கையில பிரிமானங்களே, இவன் கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி, இவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு.
இல்லையா? சந்தேகம். அது சந்தேகம் இருக்குமையானால் நிறைவை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சந்தேகப்படும் பொழுது ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். ஏன்? சிலர் ஆயிலை கூட என்ன செய்திருக்கிறார்கள்? இழந்திருக்கிறார்கள். இங்கே இவன் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டால் அவனுடைய முடிவு வருதாம் என்று வாசிக்கும். கடைசி சந்தேகம் போயிட்டான். நடந்த காரியம் என்ன வாசிங்க. அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மடகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டார். யாரை சந்தேகப்பட்டா? கர்த்தரை சந்தேகப்பட்டார். எனக்கு மனவில்லை. அப்போ ஆண்டவரை சந்தேகப்பட்டான். வாசம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினார். உண்டாக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவர். உருவாக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவர். சிருஷ்டிகத்தில் யாரு? ஆண்டவர். அப்போ அவரு ஒருவேளை வானத்து மதகுகளை உண்டாக்கினால் நடக்காது. அப்ப அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து, அவருடைய படைப்பை குறித்து, அவருடைய அதிசயத்தை குறித்து, அவருடைய ஆளுகை குறித்து இவர் சந்தேகப்பட்டா ஆகிய முடிவு உனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் வரக்கூடாது. உலகத்துல ஏதோ நோக்கத்துக்கு உன்னை பிறக்க வைத்திருக்கிறார், உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார். அடுத்த ஸ்டெப் நீ பிரகாசமா இருக்க போகிற என்பது சத்தியம். ஒருவேளை இன்னைக்கு இப்படி எப்படி இருக்கலாம், கலங்க வேண்டாம், எல்லாம் மாறிடும். எனக்கு என்பனே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 1:20 இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இங்கே வாசிக்கிற என் வார்த்தைகள், வார்த்தைகள் அவர்தான் வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், ஆவிக்குரிய எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதனாலும் சந்தேகப்படுங்க, பரவாயில்ல. அப்படி சந்தேகப்பட்டாலும் வேதனைகள் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சந்தேகமே படக்கூடாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒளிந்து போகாது. தென்னிதர்சனம் ஒளிஞ்சு போயிடும், அந்நிய பாஷை ஒளிஞ்சு போயிடும், அற்புத அடையாளம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனா வசனம் மாத்திரம் ஒளியவே ஒழியாது. அது ஒரு விதை. மாம்பழம், இப்ப மாம்பழ சீசன்ல நல்லா கவனிங்க. மாம்பழம், அப்புறம் பெரிய பழம் தரிபூசணியா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வாட்டர் மெலன், இங்கிலீஷ்ல வாட்டர் மெலன் சொல்லுவாங்க. அது நிறைய விதை இருக்கும். வாட்டர் மெலன் ஒரு பீஸை வாங்குறீங்க, அழகா கிளீனா கட் பண்ணி கொடுக்குறான், அதை சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு அப்படியே விதையை தூக்கி போட்டுறீங்க. மாம்பழத்தை ரோட்டில் போட்டு சாப்பிடுறீங்க, கொட்டையை தூக்கி போட்டுறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு விதைக்கும் ஒரு ஜீவன் இருக்கு. நீங்க எங்கேயோ சாப்பிட்டு எரிந்து போட்ட அந்த பழத்துல ஒரு விதை இருக்கிறது அல்லவா? அந்த விதையானது மண்ணுக்குள்ள போய் மக்கி மறுபடியும் ஒரு முளையை உண்டு பண்ணுகிறது, ஒரு கிளையை உண்டு பண்ணுகிறது. என்னைக்கோ ஒரு சாப்பிட்ட மாம்பழத்தை கொட்டையை எரிங்க போட்டுட்டீங்க, அது மறுபடியும் ஒரு மாமரமாக உருவாகுது இல்லையா? அப்ப விதைக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்பது உண்மையானால் கர்த்தருடைய வசனத்தோட ஜீவன் இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக வைக்கக்கூடிய காரியம் தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் பிரியமானவர்களே, சகரியா யார ஆசாரியன் வெளிப்படத்தில் இருந்து பிரியமானவர்கள் தூபம் கட்டுறவன் தான். ஆனாலும் அவன் சந்தேகப்பட்டான். வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. அந்த பயம் இருக்கணும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 11:23 எவனாயிரும் பாருங்க, எந்த ஜாதியாயிரு, நீ படித்தவனா இருக்கலாம், படிக்காதவன் இருக்கலாம், பாமரமா இருக்கலாம்,
ஒரு கிராமத்தினா இருக்கலாம், பட்டணத்தினா இருக்கலாம். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவன் சொன்னபடியே ஆகும். உங்களை கொண்டு ஆண்டவர் அப்படி செய்வார். இயேசு சொன்ன வார்த்தை எவனாயிலும், இங்கே சந்தேகத்தை வாசிக்கும். ஆகவே இவன் சந்தேகப்பட்டது கூட சந்தேகப்படாதீங்க. ஒருவேளை இந்த கொரோனாவுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கையில் பெரிய சவால் காத்து, சவால் முதல் இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த ஊரடங்கு முடிய போகிறது. என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி செய்வேன், இது என்னமாய் ஆகுமோ, இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ, இது எப்படி ஆகும் என்றெல்லாம் குழம்பி கலங்கி இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் அறிவார். உனக்கும் இருக்கிற சவால்களை முறியடிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த காலவெளியில் உனக்கு வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். சவாலை பார்க்காதே, சவாலை முறியடிக்கக்கூடிய ஆண்டவர் நோக்கிப்பா. யோர்தானை பார்க்காதே, யோர்தானை குவியலாக நிறுத்த ஆண்டவர் நோக்கிப்பா. செங்கடலை பார்க்காதே, செங்கடலுக்குள்ள வழி உண்டு பண்ணினாரே அந்த ஆண்டவர் நோக்கிப்பா. கற்பாறையை பார்த்து கொண்டிருக்காதே, கற்பாறைக்குள் பிரிமணவர்கள் கற்பாறையை தண்ணீர் தடாகமாக மாற்றினாரே அந்த ஆண்டவர் நோக்கிப்பா. என் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி வேறு சொல்லு. யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்? எனக்கு என்ன தேவச்சனமே. ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மலையையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். துப்பாக்கிலிருந்து ஒரு குண்டு வெளிப்பட்டுச்சுன்னா அதை காரியத்தை செய்து முடிச்சது இல்ல. துப்பாக்கில ஒரு குண்டு வெளியே வறுமையானா எந்த நோக்கத்திற்காக அது பிரிமணக்குள்ள செயல்படுகிறதோ அது அப்படியே செய்து முடிச்சிருக்கு. ஆனா அதை காட்டிலும் உன்னை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் புருஷனை குறித்து, உன் சந்ததியை குறித்து, உன் வேலையை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுவாரையானால் அது வெறுமையை திரும்பி வராது. எந்த நோக்கத்திற்காக பரத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அது உன் வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் வசனம் திரும்பாதுமா. தங்கச்சி திரும்பாது, தம்பி திரும்பாது, தாயே திரும்பாது. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதுங்க. வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைங்க. எனக்கு அந்த வார்த்தையை தான் யார் சொல்றா? எலிசா சொல்றாரு. பிரிமணவளை நடந்த காரியம் என்ன இப்பொழுது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம். களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி. நடந்த காரியம் என்ன? எனக்கு என்ன தேவச்சனமே, அந்த நாட்களிலே இந்த சமாரியா தேசத்திலே சீரியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள், படையெடுத்து விட்டார்கள். யுத்தம் வந்துருச்சு. பிரிமணர்களே, ஒரு தேசத்துக்கு யுத்தம் வந்துருச்சுன்னா அந்த உணவு பற்றாக்குறை வரும். ஆகவே எந்த நாடு யுத்தத்தை விரும்பாது. தேசத்துல யுத்தம் வந்தா பஞ்சம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல யுத்தம் வந்தாச்சுன்னா சமாதானம் கெட்டுவிடும். யுத்தத்தை விரும்ப கூடாது. எனக்கு என்னமானவர்களே, இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒருவேளை 3வது உலகத்தை வந்து விடுமோ என்று சொல்லி முழு உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது இல்லையா?
செய்தித்தாள பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. கொரோனாவுக்கு பிறகு யுத்தம் வந்து விடுமோ என்று சொல்லி உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்றைக்கு அவர் யுத்தம் பண்ண வந்து அப்படின்னாலே உணவு பஞ்சம் ஏற்பட்டன. அங்கே சாப்பிட ஆகாரம் இல்லை. ஆகவே ஒரு ஸ்திரீயானவள் நினைச்சா அங்கே பிரிமானவர்களை 26 வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6:26 2 ராஜாக்கள் 6:26 இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். கதறுகிறா. ஏன் கதறுகிறா? ஆண்டவரே ராஜாவே, நானே ரட்சியும், எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்க. ராஜா சொல்றாரு, எங்கிருந்து ரட்சிக்கிறது? இல்லையே. கஜனாவும் காலி, களஞ்சியமும் காலி. எதுல இருந்தா ரட்சிக்கலாம்? ஆலையில இருந்தா, அது களஞ்சியத்தில் இருந்தா. ஆலையிலையும் இல்லை, களஞ்சியத்திலும் இல்லை. களஞ்சியமும் காலி, கஜனாவும் காலி. இதுதான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்காங்க. அதுதான் இதே போல அன்றைக்கு நடந்தது பிரியமானவர்களே. அப்போ என்ன ஆச்சு என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சிரி சொல்றான். நீங்க படிச்சு பாருங்க. எனக்குன்னு ஒரு மகன் இருந்தான். 2 குடும்பம் 2 பேரும் பொருத்தனை பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஏன்னா சாப்பிடறதுக்கு வழி இல்லை. இன்னைக்கு உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளை சமைச்சு சாப்பிடுவோம் என்று சொல்லி 2 சகோதரிகள் 2 பெண்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள். என்ன உடன்படிக்க? பெத்த பிள்ளைய சமைச்சு சாப்பிடுற உடன்படிக்க. அந்த அளவுக்கு கொடூரமான காரியங்கள் அந்த நாட்கள் நடந்தன. உடனே உடன்படிக்கை பண்ணினார்கள். நாளும் வந்துச்சு, இவ பிள்ளைய சமைச்சு நல்லா வயிறார வாயார சாப்பிட்டியா போட்டாச்சு. அடுத்த நாள் வந்துச்சு, பசி எடுக்கு. இவளுடைய பிள்ளைய சமைக்கணும். இவன் என்ன செய்யறா? இவன் பிள்ளை ஒளிச்சு. எனக்கு என்ன தேவச்சனமே. ஆகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும்படியா, இந்த வழக்குக்கு ஒரு தீர்வு காண முடியாததா ராஜா போகும் பொழுது, ராஜா இது கேள்விப்பட்ட மாத்திரத்திலே வஸ்திரத்தை கிழித்து கொண்டார். வஸ்திரத்தை கிழிப்பது என்பது பயங்கரம். வஸ்திரத்தை கிழிப்பது என்பது ஒரு கொடூரமான காரியம். அந்த ராஜா வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டதை அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டார். இப்பொழுது எலிசாவிடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. எலிசா வந்து சொல்லுகிறார். அப்பொழுதுதான் வாசித்தோம் இல்லையா? 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எது கேட்காத, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நாளைக்கு இந்நேரத்தில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி சொன்னான். எனக்கு மாணவரே, ஆகவே இப்படி நடக்குமா என்று அவன் சந்தேகப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எனக்கு என்ன தேவஜனமே, ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்க, கையிலே ஒண்ணுமில்லை, பையிலே ஒண்ணுமில்லை, என் மகள் திருமணத்தில் என்ன செய்வேன்? இப்படி நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. இப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு நடக்கும். என் ஜெபத்தில் ஆண்டு என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் என்னை குறித்து எந்த நிலையில எப்படி ஆசீர்வாதம் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அப்படியெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிங்க. இப்படி நடக்குமா என்று சொல்லி சந்தேகப்படாது. ஒருவேளை இந்த காலை வேளையில் மகளுக்கு திருமணத்தை தேதி குறித்தாகிவிட்டது. கையிலையும் பணம் இல்லை, பையிலையும் பணம். வேதனையோடு இருக்கீங்க. கல்லூரிக்கு பணம் கட்டணும், வழி இல்லை. மின்சார கட்டணம் கட்டணும், வழி இல்லை. வீட்டு வாடகை கொடுக்கணும், வழி இல்லை. என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி இருக்கீங்களா? எனக்கு உங்களை பார்த்த கதை சொல்லுகிறா, நாளைக்கு நேரத்திலே அற்புதம் உண்டாகும் சொல்லி வாசிக்க நடந்துச்சா? நடந்துச்சு. ஆனா யாரை கொண்டு செய்கிறாரு? உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாரா? ஒரு குஷ்டநோய்களை கண்டு குறைவை நிறைவாக்கிறார். ஆண்டவருடைய அற்புதத்தை பாருங்க. படித்தவனை அல்ல, பணக்காரனை கொண்டு அல்ல. குஷ்டநோய் யார்? இவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள், பழப்பாட்டு காலத்தின்படியாக தீட்டுப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாளையத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள். குஷ்டநோய் வெளிவரும் போது என்ன செய்யணும்? தீட்டு 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 என்று சொல்லிட்டே வரணும். அப்படி சொல்லும் பொழுது வீட்டு வாசல்கள் உள்ள போயிருவாங்க. அப்போ ஒருவருடைய முகம் கூட அவங்கள படக்கூடாது. அப்படி
கொடிய நோய்தான் குஷ்டரோகம் என்று வெளிப்பாடு புத்தகம் வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். அப்ப அந்த அப்படி சமரிய தேசத்துக்கு முழுவதற்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். யாரை பயன்படுத்துகிறார்? ஒரு சாதாரண ஒரு புஸ்தகம், 4 புஸ்தகம். சரி, வாசிக்கலாம். எனக்கு மனப்படி வாசிக்கலாம். 2 ராஜ்ய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். ஒரு ஒளிமுக வாசல் இருப்பார் இருக்கிறாங்க. எல்லா பஞ்சம் ஒருத்தருமே இல்ல. இவங்க மாத்திரம் ஒளிமுக வாசலிலே இருந்து கொண்டு ஒருவர் நோக்கி என்ன செய்றாங்க? நாம் இங்கே இருந்து சாவுக்கு நேர போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொல்றா, நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், அங்க இருந்தாலும் சாவோம். அவ இங்க இருந்து சாகிறதை காட்டிலும் அங்கே போய் செத்துருவோமே என்று சொல்லி முடிவு பண்ணி 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. பட்டணத்துல பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்போது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். எதிராளிகள் ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் 4 குஷ்டரோகிகள் இருந்து கொண்டார். நடந்த காரியம் என்ன? இப்ப போய்விட்டார்கள். அதிகமாக அது இருட்டோடு எழுந்திருந்து சீருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கு ஒருத்தர் இல்லை. இப்போது ஆண்டவருடைய செயலை ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை ஆரம்பிக்கிறார். எனக்கு பிதாவுடைய திட்டம் இருக்கு இல்லையா? பிதாவுடைய ஆதரவு இருக்கிறது. ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. சிறியவனை பொழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ஆட்சியில் உட்கார செய்வர் ஆண்டவர் தான். குப்பையில கிடக்கிற உன்னை கோபுரத்தில் கொண்டு வருவது அவர் தான். கோபுரத்தில் இருக்கிற உன்னை குப்பைக்கு கொண்டு வருவது அவர் தான். நடந்த காரியம் என்ன? இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுப்புறார். இறைச்சல். தெரியும் எதிராளிகள் என்ன செய்த அடங்குவான் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு விரும்ப வருகிற எதிராளி யார்? உன்னை மடக்கடிக்கிறது எதிராளி யார்? எனக்கு என்ன தேவச்சனமே, இப்பொழுது ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாம். 6ஆம் வசனம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களையும் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். சும்மா தூங்கிட்டு இருக்கா. அங்க பிரியமான ஒரு இரைச்சல். ஆண்டவருடைய கரத்தில் இருந்த ஆயுதங்களும் வித்தியாசமானது. ஒரு இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், ரதத்தின் இரைச்சல், ராணுவத்தின் இரைச்சல். 3 இரைச்சல். ஐயோ, யாரு கேக்குது? நல்லா கவனிக்க. குஷ்டரோகி கேட்கல இல்லையா? எதிராளி பஞ்சத்தை கொண்டு வந்தானே, ஜனத்தை விரோதமாக எழுப்பினானே, அவர்களுக்கு விரோதமாக இந்த இரைச்சலை கேட்ட உடனே இவங்களாவே கற்பனை பண்றாங்க. ஏய் பாருப்பா, பயங்கரமான இடம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆகவே இஸ்ரவேல் எகிப்தியர் போருக்கு வருவதற்கு இவன் என்ன செய்யறான்? எத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு கூலி பொருத்தி விரோதமாக வருகிறானே என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, இருட்டோடு எழுந்து ஓடிவிட்டார்கள். அவர் ராணுவத்தில் இருந்து குவித்து வைத்ததால் அத்துணைக்காக அங்கே இருக்குது. துண்ட காணும் துணியோடு ஓடிட்டார்கள். ஓடப்பட்டது யாரு? கர்த்தர். எனக்கு உன் சத்துருக்களை ஓட பண்ணுவோம். உன் சத்துருக்களை ஓட பண்ணுகிற நேரம் வந்துருச்சு. கணக்காலமா தைரியமாரு. அல்லேலூயா. எனக்கு என்ன தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தங்கள் பிராணனை மாத்த தப்பிபடி ஓடி போனார்கள் இல்லையா? இப்போ 8ஆவது வாசிக்கும் பொழுது அந்த குஷ்டரோகி பாலுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தரையும் காணோம் இல்லையா? ஒருத்தரையும் காணோம். அங்கே பார்க்கும் பொழுது பாளையத்துக்குள்ள பிரவேசித்து வசனம் சொல்லுகிறது, புசிக்கிறான் குடிக்கிறான், சாப்பிடுறான் குடிக்கிறான், புசித்து குடித்து அதான் வேலை. அவன் தேசத்துல ஒண்ணுமே இல்ல, படத்துல ஒண்ணுமே இல்ல. விமானங்களை கத்துக்கு சோதரம், வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு, காஞ்சி போய் கிடக்குது இல்லையா? இந்த நிலையில அதை பார்த்த உடனே எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறான், எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிக்கிறான். கத்துக்கு சோதரம். மாத்திரமல்ல, அங்க என்ன இருக்கு? வெள்ளி இருக்குது இல்லையா? சில்வர், அப்புறம் பொண்ணு, கோல்டு இல்லையா? வஸ்திரம் 3 இருக்கு. அப்ப பிரிமரவுல எடுக்கிறான் ஒழிக்கிறான், இதை நம்ம அனுபவம் இல்லையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு செய்த பிறகு இவர் உணர்வு வந்துச்சு, நாம் செய்வது நியாயம் அல்ல என்று பிரியமானவர்கள் சொல்லி, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி நாம் மௌனமா இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்பதற்காக அரை மணி நேரம் அறிவிப்பு என்று சொன்னார்கள். போயிட்டாங்க, நம்பல ராஜா, நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கெல்லாம் சொல்றான், எதுக்கு பரவாயில்ல, ஒரு 5 பேர் அடிச்சு முதல்ல அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அனுப்பின உடனே எனக்கு மனவுகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம் பிரியமானவர்களே, 15 வாசிப்போம். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர்கள் எல்லா எதிராளிகள் தீவிரித்து ஓடும் பொழுது அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டு வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. 16 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொன்னாரோ, எதை சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரு. விற்கப்பட்டுச்சா? சேல்ஸ் ஆயிடுச்சு. அவன் சொல்ல அல்லேலூயா. அங்கே விற்கப்படும் என்று சொன்னாரு. என்ன சொன்னாரோ, என்ன விலைக்கு சொன்னாரோ அதே விலைக்கு அதே நாளிலே நிமிஷம் தவறாம, நேரம் தவறாம, காலம் தவறாம அப்படியே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது உண்மை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நிறைவேறாதா? சகோதரியே, உன் வாழ்க்கையில் நிறைவேறாதா? சகோதரா, உன் வாழ்க்கையில் நிறைவேறாதா? ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? கலங்காதே. நாளைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்னே இறைச்சல் இல்லையா? இறைச்சலை குறித்த 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது வாசித்தோம் அல்லவா, இந்த இறைச்சல் குறிமானவர்களே எதிரிகள்ல இருந்து பிடுங்கி கொடுக்க வேண்டிய இறைச்சல் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கு? எதிரிட்டு இருக்கு இல்லையா? ஆண்டு பிடுங்கி கொடுப்பாரு. வச்சுங்க, பிடுங்கி கொடுப்பாரு. சொத்து பிரச்சனையா? உனக்கு வர வேண்டிய சொத்து அபகரித்து கொண்டார்களா? உனக்கு வர வேண்டிய பணத்தை அபகரித்து கொண்டார்களா? கலங்க வேண்டாம். இறைச்சலை அனுப்புவார் ஆண்டவர். இறைச்சலை அனுப்பி எதிரிகள் இருக்கிற உன் சொத்துக்களை, உனக்கு வர வேண்டிய பாகங்களை, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பிடுங்கி கொடுக்க முடியும். என்னன்னாலும் செய்வார். உனக்காக எந்த இடத்திலையும் இறங்கி வருவார் வரை மறந்து விடாது. ஏன்? என்னுடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய குமாரன் அல்லவா, என் ஜனம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு மறுபடியே எதிரிகள் இருந்து பிடிக்க கொடுக்க முடியாது வந்த இறைச்சல் நம்பர் 1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, பலர்பாடு திருப்பி கொடுக்கும் பொழுது வாசிக்க வேண்டாம். யாத்திரை வாசிக்கும் பொழுது எகிப்தில் இருந்து பிடிக்க கொடுத்தாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 4 தலைமுறை அடிமை இருந்த பொழுது பிரிமானத்தை கேட்டார்கள், பொன்னை கேட்டார்கள், தங்கத்தை கேட்டார்கள். அவ எல்லாவற்றையும் பிரிமானோடு கொடுத்து அனுப்பினார்கள் வாசிக்கிறோம். எனக்கு என்ன தேவஜனமே, கலங்காதே. ஆக எகிப்தில் இருந்து பிடுங்கி கொடுத்த ஆண்டவர், எதிரிலிருந்து பிடுங்கி கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு கற்று பிடுங்கி கொடுப்பார். நீ பிடுங்கப்படுவதில்லை. கர்த்தரோட நாட்டி வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் நாட்டப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். உன் வேலையை பிடுங்க முடியாது, உன் வருமானத்தை பிடுங்க முடியாது, உன் சமாளத்தை பிடுங்க முடியாது, உன் ஆரோக்கியத்தை பிடுங்க முடியாது. தைரியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:23-24. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு தாவீதுக்கு போனோம். அதுக்கு ஆண்டவர் விசாரித்த பொழுது அவர், நீ நேராய் போகாதப்பா, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை. முசுக்கட்டை செடியில் இருந்து உனக்கு ஒரு இரைச்சல் வரும் இல்லையா? வெற்றி வர வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய அனுபவம் இந்த அழைப்பட்ட நாட்களில் இன்னைக்கு 49 நாளா 50 நாளா 49 நாள் அடங்கி கிடக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்
எனக்கு என்ன தேவஜனமே, அப்போ உனக்கு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் முசுக்கட்டை செடிக்கு நீ வரணும், முசுக்கட்டை செடியை பார்க்கணும், முசுக்கட்டை செடி பக்கத்துல அமரணும், நீ சுத்தி வரணும். பிரியமானவர்களே, கடைசியாக அந்த முசுக்கட்டை செடியே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு காற்று வீச போகுது, அந்த காற்று வீசும் பொழுது ஒரு சவுண்ட் வரும். காற்றுல சவுண்ட் உண்டா? காற்றுல வேகம் உண்டா? உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, புயல் வரும் பொழுது 60 மைல் ஸ்பீடுல புயல் காற்று வீசும், கடற்கரைக்கு போக வேண்டாம் என்று செய்திகளை கேட்கிறோம் இல்லையா? எனக்கு ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இரைச்சல். அப்போ காற்றினுடைய இரைச்சல். எனக்கு தேவஜனமே, அப்போ வாழ்க்கையிலே நீ எதிரே ஜெயிக்கணும்னா காத்திருக்கிற அனுபவம், பலங்குள்ள அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலி பதுங்குவதற்கு எதற்கு? பயப்பட்டல்ல, பாய்வதற்கு இல்லையா? என் ஜனங்கள் தங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு என்னிடத்தில் சமீபித்து வரக்கடவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவரத்தை கெட்டி நெருங்கும்படியாக சமைத்து வரும்படியாக ஆண்டவர் கேப் நமக்கு அது கொடுத்திருக்கிறார், இந்த இடைவெளிக்கு அது கொடுத்திருக்கிறார். ஆகவே அதிகமாக நினைச்சு அவர்களோட போராடுவோம், அவர்களோட உறவாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதிரிகளை ஜெயிக்க வைத்ததான இரைச்சல். மறுபடியும் சொல்லுகிறேன், எதிரிகளிருந்து பிடுங்கி கொடுக்க வந்த இரைச்சல் நம்பர் 1. இரண்டாவது, எதிரியை ஜெயிக்க வந்த இரைச்சல். மூன்றாவது எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போ போஜனபானம் பண்ணு, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் இல்லையா? எனக்கு மனவளே, இது என்ன இரைச்சல்? கேட்டது சோத்திரம். அன்னைக்கு மழை இல்லை, ஆசிரம் இல்லை, ஜனங்கள் ஏற்றம் இல்லை. அப்போ ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வருவதற்காக அந்த ஆண்டவர் அன்றைக்கு எலியாவுடைய காதிலே பிரியமானவர்களே பெரும் இரைச்சலை ஆண்டு கொடுத்தார். உள்ளங்கையிலும் மேலும் சத்தமோ பெருமழை இரைச்சல். இன்னைக்கு கையில கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் முதல் தான் இருக்குது, கொஞ்சம் பணம் தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் அப்பம் தான் இருக்குது, கொஞ்சம் மீன் தான் இருக்குது. ஆனா இதை கொண்டு ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். சின்ன வேலையா இருக்கலாம், அந்த வேலையை கொண்டு உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எனக்கு தேவஜனமே, நீ கலங்க வேண்டாம். பெருமழை இரைச்சல் உன் காதுல கேட்கிறதா? அது என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில ஏற்றம் தர முடியாத இரைச்சல், எதிரிகளுக்கு பிடுங்கி கொடுக்க முடியாத இரைச்சல். எனக்கு தேவச்சனமே, எதிரியை ஜெயிக்க வந்த இரைச்சல். மூன்றாவது வாழ்க்கையிலே ஏற்றம் தருகிற இரைச்சல். ஆகவே இப்படி ஆகுமா, இப்படி நடக்குமா என்று சொல்லி நீ சந்தேகப்படாத. கர்த்தர் சொன்னபடி இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீ விசுவாசி. அல்லேலூயா. கிராமத்தை பார்க்கும் பொழுது, கிராமங்களை பார்க்கும் அந்த நாட்கள் நான் சின்னவனா இருக்கும்போது கூத்துலாம் போவேன். அங்க நல்ல விழுப்பட்டில் அடிப்பாங்க. விழுப்பு கடை சொல்லுவாங்க, இப்படியாகத்தானே ஆமா என்று சொல்லி பிரியமானவர்களே, அதெல்லாம் அப்படி விடிய கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்பது நல்ல மனசு. அவன் அடிக்கடி சொல்லுவான், இப்படியாகத்தானே ஆமா. அதே போல நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை ஆமா போடு. எதற்கு ஆமா போடாத? கர்த்தருக்கு சோதனை. எனக்கு என்ன தேவஜனமே, நீ ஆமா போடணும். எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமா போட்டாங்களா? எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகம புத்தகத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது, அப்படியே ஆயிற்று. ஆமான்னு அர்த்தம். எனக்கு என்ன தேவஜனமே, கர்த்தருக்கு சோதனை. ஆகவே ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ ஆமா போடு, எல்லாமே ஆசீர்வாதமாய் ஜெபிக்கலாமா? இப்படி நடக்குமா? எனக்கு சந்தேகப்படாதே. உனக்கு என்ன சொன்னாரோ அப்படியெல்லாம் நடக்கும். மகளுக்கு நல்ல மாப்பிள்ளைக்கு கொண்டு வருவார், நடக்கும். நீ எப்படிலாம் மகள் கல்யாணத்தை செய்ய நினைச்சிருக்கிறியோ அப்படியெல்லாம் நடக்க போகுது. எப்படிலாம் படிக்க விரும்புறியோ அப்படியெல்லாம் நடக்க போகிறது. எப்படியெல்லாம் வேலை செய்ய விரும்புறியோ அப்படியெல்லாம் நடக்க போகிறது. இவ்வளவு பணம் இருந்தா இந்த வீடு கட்டிடுவேன் என்று நினைத்து விடுகிறல்லவா? நீ எதையெல்லாம் விசுவாசம் நினைத்தாயோ அப்படியெல்லாம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காரண்டியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலா இந்த காலவெளி ஆண்டவர் நோக்கி இந்த வார்த்தை சொன்னீங்கப்பா, சொல்லி இப்படி நடக்குமா என்று சந்தேகப்படுகிற நிலைகளுக்கு வேண்டாம். நீங்க சொன்னபடி இப்படியெல்லாம் நடக்கும். என்னை கொண்டு சொன்ன வார்த்தை இப்படியெல்லாம் நடக்கும். எப்படியெல்லாம் சொன்னாலும் அப்படியெல்லாம் நடக்கும். என்னை குறித்து, என் சந்ததியை குறித்து, என் தொழிலை குறித்து, என் வேலையை குறித்து, என் வருங்காலத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து என்னென்னலாம் சொன்னாரோ அப்படியே நடக்கும். எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் நடக்கும் என்கிற விசுவாசத்தின் ஆவி தருவீராக. அப்படி செய்கிறதுக்காக
சோர்ந்து போயிருக்கிற மகளுக்கு பிள்ளைகளுக்கான சோர்வை அகற்றும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வார். நம்பிக்கை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துகிறார் ஆண்டவருக்கு தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே கொரோனா வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான தாய் ஒரு இடம், பிள்ளைகள் ஒரு இடம், தகப்பன் ஒரு இடம். தாய்க்கு கொரோனா வந்த நிமித்தமா 2 பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு விட்டார். ஆண்டவர் தனித்திருக்க நிலைமை அல்லவா? அந்த பிள்ளை எப்படி துடிக்கும் ஆண்டவரே? சின்ன பிள்ளைகள் அப்பா 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 என்று ஆதரிக்கிறது. அப்பா இப்படி எத்தனை குடும்பத்தின் பிரச்சனைகள் ஆண்டவரே, கர்த்தர் மனதிறங்க மாட்டீரா, மனதிறங்க மாட்டீரா அப்பா. யாருக்கெல்லாம் குணம் வந்திருக்கிறதோ ஒவ்வொரு சுகப்படுத்தி அனுப்புவீராக. உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்பது என்று சொன்னீங்க ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சொல்ல போடப்பட்ட உண்மைதான். அக்கினி அவனை சேதப்படுத்தவில்லையே. அக்கினி வந்தது உண்மைதான். அக்கினியால மன வீசவில்லை அப்பா. இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறியாமக்கு சுகமாய் திரும்பி வருவார்களாக. ஆண்டவரே மனது ஆசிரியப்பீரா. ஆண்டவரே மக்கு தோற்று சில கம்பெனியில் ஆண்டவரே ஆண்டவர் வேலை பார்த்து சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்கிறார். 3 மாதம் சம்பளம் கொடுக்க 4 மாதம் சம்பளம் கொடுக்கிறப்பா. ஆண்டவர் என்ன செய்வார்கள்? அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்ப்பா? ஆண்டவரே 4 மாதம் சம்பளம் இல்லை, என்ன செய்வேன்னு சொல்லி தயங்கி கொண்டிருக்கிற தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, பாரும் ஐயா. வீட்டுவாளர் கொடுக்க முடியல பாருங்கப்பா. ஆண்டவர் மின்சார கட்டணம் கேட்ட முடியல பாருங்க ஆண்டவரே, என்ன செய்வார்கள் தெரியலப்பா. இப்படி ஒடுக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. இவையெல்லாம் புலம்பி கொண்ட பொழுது ஆண்டவரே, ஆண்டவர் இரவெல்லாம் புலம்பி கொண்ட பொழுது வசத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இரவெல்லாம் புலம்பி கொண்டிருக்க பொழுது வசத்தை எனக்கு காண்பித்து இதை நீ சொல்லு சொன்னீங்கப்பா. நான் சொல்லிட்டப்பா, நீங்க சொன்னதை சொல்லிட்டப்பா, நீங்க சொன்னதை சொல்லிட்டப்பா, நீங்க சொன்னதை சொல்லிட்டப்பா. வார்த்தை வல்லமை ஒருவருக்குள்ள வரும்படியாக நான் காலை பிடித்து கெஞ்சுகிறப்பா, கெஞ்சுகிறப்பா. எங்கே போவாங்கப்பா? யாருல போவாங்க ஆண்டவரே? உங்க விட்ட ஒரு வழி இல்லப்பா, உங்க விட்ட ஒரு நாதி இல்லப்பா. உங்களுடைய காலை விழுந்து விடுகிறையா. மனதிறங்கும் என் ஜனத்திற்கு, மனதிறங்கும் ஐயா. உங்களுடைய ஜனத்திற்கு மனதிறங்குவீரப்பா. சிகரைக்காக தோத்துறையா. நாமத்தில் பலவிதமான தேவைகள் இல்லை. இந்த கொரோனா முடிந்து என்ன செய்ய போகிறது பெரிய சவால். இவர்களை எப்படி முறியடிப்பேன் என்று ஆண்டவர் கலங்கிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்காமல் பயப்படாமல் இரு. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருந்து அல்லேலூயா எல்லாவற்றையும் முறியடிப்பாய். நீ முறியடிப்பாய். நான் உன்னோடு இருக்கிற அப்படினாலே நீ முறியடிப்பாய். அதற்காக மட்டும் சொல்றேன். நமக்கு தோற்றம் ஆண்டவரே. ஜனத்தை தேவ நன்மையில கற்றுக் கொண்டிருப்பீராக. நிறைவை கொடுக்கப்பட்டு ஜெபிக்கிறையா ஆண்டவரே. மகிமை நிறை வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒரு குசுரைகளை கொண்டு குறைவை நிறைவாக்கின தேவன் இந்த கால வேளையிலே ஒரு வார்த்தையை கொண்டு குறைவில நிறைவாக முடியாது நான் ஜெபிக்கிறியா. கிறிஸ்து இயேசுவிலே ஆண்டவரே நமக்கு தோன்றியா ஒரு மகிமை நிறைவு, மகிமை நிறைவு, குடும்பத்திலே நிறைவு வருவதாக. வழியெல்லாம் நிறைந்திருந்து நிலப்பட்டிருக்கிறது அல்லவா? அதே போல வீடெல்லாம் நிரம்பி இருக்கட்டும். வீட்டிலே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டும், வீட்டிலே சமாதானம் நிறைஞ்சிருக்கட்டும், வீட்டுல ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கட்டும், வீட்டுல ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கட்டும்பா. வழியெல்லாம் நிறைஞ்சிச்சுப்பா. காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கல, காசு கொடுத்து கோல்டு வாங்கல, காசு கொடுத்து சில்வர் வாங்கல, எல்லாமே இலவசமாக கொடுத்தீரல்லவா? ஜனத்திற்கும் வானத்தை ஆண்டவர் கிழித்து இறங்கி வானத்து மதங்களை திறந்து திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது ஆசீர்வதிப்பீராக செய்திட்டீங்க. நம்புகிறப்பா, நீ நம்புகிறப்பா, நீ நம்புகிறப்பா, நீயே நம்புகிறீங்க. ஆசீர்வதிக்க பாதுகாத்து கொடுங்க. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் உம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் இன்று என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எனக்கு என்பவர்களே, இப்படி நடக்குமா என்று சந்தேகப்படாதீங்க. சொன்னபடியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்பதை விசுவாசிகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.